வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு. தமிழகத்தில் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்கும், யாருக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்காது, இதை குறித்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஒரு நல்ல செய்தி உறுதியாகிவிட்டது மக்களே. வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி முதல் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க பொங்கல் பரிசு 5000 ரூபாய் மற்றும் 12 வகையான பொருட்களுடைய சேர்த்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ 5000 ரூபாய் பண பரிசு பரிமாற்றம் நடக்க இருக்குது. உறுதியாகிடுச்சு இந்த 5000 ரூபாய்க்கு உண்டான டோக்கன் மக்களே. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. NPHH PHH AYY குடும்ப அட்டைகளுக்கு 5000 + 6000 ரூபாய் அறிவிக்க போகிறாங்க. தமிழக அரசுடைய புதிய அறிவிப்பு. தமிழக அரசு 5000 ரூபாய் ரொக்க பணத்தை பரிமாற்றம் செய்ய இருக்காங்க. பொங்கல் பரிசு அன்னைக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குங்க. ஸோ பொங்கல் பரிசு பொதுமக்களுக்கு இந்த டைம் கிடைச்சிடுச்சு. ஒரு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட்டுங்க. ஸோ ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரூபாய் ப்ளஸ் பச்சரிசி, வெல்லம், கரும்பு, வேஷ்டி, சேலை அனைத்துமே பொங்கல் தொகுப்புடன் வழங்க இருக்காங்க. தமிழகத்தில் வரும் ஜனவரி மாதம் பொங்கல் பரிசு வழங்குவதற்காக முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வருகிறது. இந்த நிலையில் 3000 - 5000 வழங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவலும் நமக்கு குறிப்பிடப்படுறதுங்க. தமிழக அரசின் டாப் தலைகள் சிலர் நிதி தரப்பிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைந்து முடிக்க அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. ஸோ அடுத்த வருடம் சட்டசபை வரும் நிலையில் இது தொடர்பான முக்கிய புள்ளிகளை எதிர்பார்க்கலாம் என்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையாக நம்ம அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க மக்களே. ஸோ எனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே. ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னெல்லாம் இருக்கும் அதைப்படி ரேஷன் கார்டு வைத்திருப்பவருக்கு 4 கிலோ பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை தரப்படும். வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பா. ஸோ இது வெளிவந்த நாள்லேருந்து தமிழக அரசு தொடர்ச்சியாக வழக்கு போட்டுட்டு புதிய அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. இதில் புதுச்சேரி அரசு பார்த்திங்கன்னா முந்தி கொண்டது அப்படின்றத தெளிவாக சொல்லலாம். ஸோ இந்த பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் எப்படி பொங்கல் பரிசை வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொங்கல் பரிசு உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மக்களே. ஸோ பொங்கல் பரிசை பெறுவதற்கு இப்பொழுதிருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. மற்ற மாநிலங்கள் பீகார் மாடலில் தமிழக அரசு செயல்பட இருக்குது. அதனால் பொங்கல் பரிசு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு மற்ற மாநிலங்கள் புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்சமயம் பொங்கல் பரிசுகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் பொங்கல் பரிசு ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே வழங்கப்படலை. எல்லா தரப்பினருமே பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வைத்திருக்காங்க. ஸோ எப்போது எங்களுக்கு இந்த பொங்கல் பரிசை கொடுப்பீங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டு தாங்க இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசில் ஒரு மிக முக்கியமான ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசில் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPHH PYY AYY இந்த வகையான 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும்
பொங்கல் பரிசு உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே பொங்கல் பரிசை பெறுவதற்கு. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.